குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான பட்டர் குக்கீஸ்லாம் வீட்லயே சுலபமா செய்ய முடியும்னு சொன்னா செய்யாம இருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப வாங்க அந்த பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் குக்கி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. விட்டு விட்டு தான் அரைக்கணும். ஒரேடியா நம்ம ஹை ஸ்பீட்ல வச்சு அரைச்சோம்னா ஜாரோட ஹீட்டுக்கு சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால பல்ஸ் மோட்ல வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ நம்ம குக்கீஸ்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அகலமான பாத்திரத்துல 150 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா சாஃப்டா இருக்கணும். அப்பதான் பீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு வயர் விஸ்க் இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு லைட்டான எல்லோ கலர் வர வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. டார்க்கான மஞ்சள் நிறம் மாறி லைட்டான எல்லோ கலர் வந்து நல்ல கிரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் இதை பீட் பண்ணணும். பாருங்க, பட்டர் நல்ல கிரீமியா இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நம்மளோட குக்கீஸ் நல்ல கிறிஸ்பியா வரும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க சர்க்கரை இதுல சேர்த்துட்டு பட்டரும் சர்க்கரையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்க பிரவுன் சுகரும் சேர்க்கலாம். அதையுமே இதே மாதிரி மிக்சியில லைட்டா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதோட 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க 1/2 கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நம்ம சேர்த்திருக்க பட்டர் மாவு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது அதிகமான குவான்டிட்டியில வேணும்னா நான் இன்னைக்கு காட்டியிருக்க அளவெல்லாம் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு குக்கீஸ் வந்து இன்னுமே நிறைய கிடைக்கும். நான் இன்னைக்கு காட்டியிருக்க அளவுல உங்களுக்கு 20ல இருந்து 25 குக்கீஸ் போல கிடைக்கும். இப்போ இதுல ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி ஒரு ஸ்மூத்தான கொஞ்சம் திக்கான கிரீம் பதத்துக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம பைப்பிங் பேக்ல போட்டு பைப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை பைப்பிங் பேக்ல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நாசில் பைப்பிங் பேக்லாம் இல்லைன்னா நீங்க கவலையே வேணாம். உங்ககிட்ட பால் கவர் பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்குன்னா அதுல கூட நீங்க மாவை சேர்த்துட்டு பைப் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே காயின் பிஸ்கெட்டுக்கு செஞ்சோம்ல, அதே மாதிரி நீங்க இதையும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல டாலான கிளாஸ்ல பைப்பிங் பேக்கை வச்சுட்டு இந்த மாதிரி மாவு சேர்க்கையில உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பைப்பிங் பேக்ல மாவெல்லாம் சேர்த்தாச்சா? இதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட்டை ஷேப் கொடுக்க வேண்டியதுதான். பாருங்க, மாவு எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா இருந்தாதான் பைப் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. இதுல பட்டர் ஷீட் விரிச்சுக்கோங்க. இப்போ என்ன, நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ல பைப் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னடா இது, இவங்க ப்ளூ கலர்ல பைப்பிங் பேக் காட்டினாங்க, இப்ப வேற மாதிரி இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த பைப்பிங் பேக் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் பிளாஸ்டிக் கவருக்கு மாத்திட்டேன். நீங்க பிஸ்கெட்ஸை இந்த மாதிரி ஷேப் குடுக்கையில கொஞ்சம் சின்னமாவே கொடுத்துக்கோங்க. அப்பதான் அது குக்காய் வரையில கொஞ்சம் பெருசாகி வரும். அதே மாதிரி ஒவ்வொரு குக்கீஸ்க்கும் இடைவேளை கொஞ்சம் விட்டுக்கோங்க. அப்பதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாம அழகா குக்காய் வரும். நாங்க இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லாமே நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து யோசிச்சு சும்மா ஜாலியா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம குக்கீஸ்லாம் பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆயிருச்சு. நீ அடுத்து என்ன, இதை நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான்.
நான் இன்னைக்கு குக்கீஸை ஓடிஜில பண்ண போறேன். இதே மெத்தட்ல நீங்க குக்கர்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ கார்ட்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் நான் பின் பண்றேன், மறக்காம போய் பாருங்க. அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதே நீங்க குக்கர்ல செய்றீங்கன்னா குக்கரோட கேஸ்கட் விசில்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேம்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓவனை ஓபன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட்டை உள்ள சேர்த்துடலாம். இப்போ குக்கீஸை ஓவன்ல பேக் பண்றதுக்கு அதே 175 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இதே நீங்க குக்கர்ல பேக் பண்றீங்கன்னா குக்கீஸை குக்கர்ல சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல 10ல இருந்து 12 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம குக்கீஸ்லாம் நல்ல ப்ரௌன் கலர்ல சூப்பரா மொறு மொறுன்னு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆற வச்சிருங்க. அப்பதான் நம்ம குக்கீஸ் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பட்டர் குக்கீஸ் குக்காய் வந்தோடனே கிச்சனு அப்படியே கம கமன்னு வாசனை வந்துச்சுங்க. பாருங்க இவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. இது சாப்பிடறதுக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் இப்ப இதை உடைச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. பாத்தீங்களா இந்த பட்டர் குக்கீஸ் எவ்வளவு சுலபமா ஈஸியா செஞ்சுட்டோன்னு. இதே மாதிரி உங்க குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதோ தெரியுது பாருங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய புது ரெசிபிஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்னும் நீங்க பார்க்கலைன்னா இதோ தெரியுது பாருங்க வீடியோஸ், இதை கிளிக் பண்ணி நீங்க அங்க வாங்க, நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.